ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388824242. இருவருக்கும் தனி நாடுகளை ஏற்பது மட்டுமே இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கான தீர்வு என்ற இந்தியாவின் நீண்டகால கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய அமைச்சர், பயங்கரவாதத்திற்கு எதிராக பதிலளிக்க எல்லா நாடுகளுக்கும் உரிமை உண்டு என்றும், அதே சமயத்தில் தாக்குதல் நடக்கும் போது மனித உரிமைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் 2023 அக்டோபர் 27 புரொடெக்ஷன்ஸ் ஆஃப் சிவிலியன்ஸ் தீர்மானத்தை இந்தியா ஏன் புறக்கணித்தது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், தீர்மானம் அமைக்கப்பட்ட விதம் திருப்தி அளிக்கவில்லை. குறிப்பாக பயங்கரவாதம் மற்றும் பிணை கைதிகள் குறித்த தீர்மானத்தில் குறிப்பிடப்படவில்லை. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியா போன்ற நாடு பயங்கரவாதத்தை அங்கீகரிக்க மறுக்கும் தீர்மானத்தில் பங்கேற்பது இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக உள்ளதால் இந்தியா வாக்களிக்கவில்லை என்று தெரிவித்தார். இந்தியாவின் பாலஸ்தீன கொள்கையில் எந்த குழப்பமும் இல்லை என்று உறுதியளித்தார்.